सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமீர் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகசை குருநாதா சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகசை குருநாதா சிவனார் மனோ குளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகசை குருநாதா சிவகாம சுந்தரிதம் சிவகாம சுந்தரிதம் பரபாலகனின சிவகாம சுந்தரிதம் பரபாலகனின சிவகாம சுந்தரிதம் பரபாலகனின செயலே விரும்பியோளம் நீனையாமல் செயலே விரும்பியோளம் நீனையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாலைந்துழலும் அவமாயை கொண்டுலகில் விருதாலைந்துழலும் அடியேனை அஞ்சலன வரவேணும் அறிவாகமோ பெருக அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அருளான இன்பமது ஓரிவாயே சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகசை குரு நாரக சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகசை குரு நாரக சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமீர் செவி மீதிலும் பகசை குரு நவநீதமுன் திருடி உரலோடையொன்று மறி ரகுராம சிந்தைமள் அருவோனே நவலோகமும் கைதொழு நிஜ தேவலங்கிரிர் நலமான வில்ஜை கருவிளை கோவே தேவயான எங்குரமின் மணவாள தந்தமுரு திரள் வீரமிஞ்சுகத் வடிவேலா திருவாவினல் கொடியில் வருவேஷ உந்தரி ஜெகமேன்மை கண்ட விரல் பெருமாளே நீலவே நீ இந்த தேதி சொல்லாயோ ஆலம் உண்ட திரு நீல கண்டனிடம் ஆலம் உண்ட திரு நீல கண்டனிடம் நிலவே நீ இந்த தேதி சொல்லாயோ நீல வண்ணன் திரு மாலின் தங்கையிடம் நீல வண்ணன் திரு மாலின் தங்கையிடம் நிலவே நீ இந்த தேதி சொல்லாயோ
செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிந்திடுமோ? ஓடி வந்து விளையாட இங்கு ஒரு பாலன் வேண்டுமென வேலன் தந்த இடம் நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? குளிரவில்லையோ உமையவள் சிந்தை குளிரவில்லையோ? அதுபோல் உலகில் எந்தனது உள்ளம் கனிய ஒரு பிள்ளை வேண்டுமென மெல்ல அம்மையிடம் நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? பக்தியை கெடுத்திடும் பாதகரை வெறுத்து சினந்திருக்கும் போதிதை சொல்லாமல் சக்தியாகும் உமா தேவியுடன் தமது புத்திரர்களை வாரி முத்தமிடும் போது நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? மகவில்லாத இவள் மலடி என்றுலகம் வசைகள் பேசி என்னை இகழ்ந்திடுமே. என் வகையில் இந்த பராமுகம் ஏனோ மர்மம் ஒன்றும் அறியேன். அன்னையிடம் நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? காலம் நீலகண்டனிடம் நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? துள்ளி வரும் மீன்களே சொல்லும் மொழி கேட்பீரே, உள்ளம் உள்ள மானிடர்க்கு உங்கள் அறிவேதுமில்லை. கள்ளமில்லா உங்களுக்கு கர்த்தர் துணையாக வந்தார். கடலெனும் வீடு கட்டி காவலுக்கு வந்து நின்றார். உடம்புக்கு கட்டுப்பட்டு உள்ளே ஒரு ஆவி இருப்பது போல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த பூமி இருக்கிறது. கர்த்தரே அதன் தலைவர், கர்த்தரே அதன் தலைவர், கர்த்தரே அதன் தலைவர். கர்த்தரது ராஜசபை, கர்த்தவற்று தேவசபை. காலமெனும் ஊழியிலும் கலங்காத நீதி சபை. சின்னஞ்சிறு மீன்களுக்கும் அண்ணல் வந்து ஊட்டுகிறார். ஆறறிவில் ஓரறிவு அறியாத ஆழமது. உயிர் படைத்த ஜீவராசிகள் அனைத்துக்கும் அவரே மூலம். உங்களுக்கு புரியும் நான் சொல்வது, உங்களுக்கு புரியும் நான் சொல்வது. ஆகாயம் பூமியனும் அண்டங்களை யார் படைத்தார்? சாகாத பெருங்கடலை சமைத்து வைத்த தேவன் எவன்? மேகமென மழை பொழியும்
என ஆடும் கடலலை பொங்க வேண்டும். ஞான குமரனின் போல திருமுகம் காணும் மகிழ்வினில் நீந்தை பல வகை துள்ள வேண்டும். காலம் யாரிலும் தேவன் திருமறை காட்டும் பாதையை நாட்டின் மானிடர் சொல்ல வேண்டும். ஈசதேசு மகிபால ஈசதேசு மகிபால ஈரசேன ஓமரி ஈசதேசு மகிபால தேசம் வீரசேனங்கிற ராஜா, அவருக்கு நலனூர் பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி இருக்கான்? அந்த பிள்ளைக்கு ஒரு தனி பெருமை. எல்லாம் ஒரு மனுஷனுடைய லட்சணத்தினை பரிபூர்ணம் எதுவோ அதை அடைஞ்சவன். பிறவியிலே தனிப்பிறவி லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம், பேச்சு, படிப்பு, திறமை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதுல ஒன்னும் குறவு கிடையாது. அப்படி ஒரு மனுஷன் ஐயா. வேத வேதங்க தத்துவஞா, தர்மசாஸ்திரம் என்ன, வேதங்கள் என்ன, வேத அங்கங்கள் என்ன, ராஜநீதி என்ன, படிப்புங்கிறதுக்கு ஒரு முடிவே கிடையாது. எல்லாம் படிச்சவன் யார் இருக்கான்? சதுர்வேத விதம்பரா, சகல கலைகளும் தெரியும். அஸ்வகோவித சதுரங்க துரங்கஜ்ஞா ராஜா அஸ்வகோவித. அந்த யோக்கியதையை சம்பாதிக்கிறதுக்கு விபூதி தசம் சகாம பிரசபாவரோதி அப்படி இப்படி திரும்பினாரா வித்தைகள் அப்படியே நிற்குமா. உடம்பெல்லாம் வித்யாமயம், அழகன், பராக்கிரமசாலி, எல்லாமே கொண்டவனாய் இருந்தாலும் உள்ளத்துல வெண்ண மாதிரி இருக்கிறவன். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? ஏகதா பதே ஞானஹ தேவலோகாத் கம்சஹ கதாசித் அம்சபக்ஷி. எங்கேயோ ஒரு பட்சி, அம்சபக்ஷி ஒண்ணு தேவலோகத்திலிருந்து வந்தது. அது அப்படியே உட்கார்ந்து இருக்கிற போது இந்த ராஜா தோட்டத்தில பார்த்த உடனே அதனுடைய அழக பார்த்த உடனே அதை பிடிக்கணும் தோணித்து. அம்சபட்சியை பிடிக்க முடியுமா? இவன் தான் எல்லாத்திலையுமே சாமர்த்தியமான ஒரு க்ஷணத்துல பிடிச்சுட்டாரு. தேவலோக பட்சியா இருந்தாலும் இவங்கிட்ட ஆட்டுக்காமல் ஓட முடியல. அந்த பட்சியை பிடிச்சுன்னு வந்துட்டான். தேவலோகத்து பட்சின்னு அவருக்கு தெரியும். அது தனக்கு கையில கடிச்சு விட்டுங்கிறது தெரியும். அதனுடைய அழக பார்த்து அனுபவிக்கிறான். அது ஹிம்சை பண்ணல. அது அழக பார்த்து கொண்டாடிட்டு இருந்தாலும் நாம் ஒரு பட்சியினுடைய அழக பார்த்தாலும் அதுக்கு ஹிம்சை இல்லையா? அது மாதிரி அம்சபட்சியை இவர் பிடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அது துடிக்கிறது. என்னடா பூலோகத்துக்கு வந்தோம்,
ஒரு மனுஷன் கைப்பட்டு கொடுத்து இனிமேல் நான் பிழைக்கவாகுது, நம்ம திரும்பி ஊருக்கு போகவாகுது, இப்படி நினைச்சுக்கிட்டு படபடக்கிறது அதனுடைய நெஞ்சம். இவன் பிடிச்சு அதை கொஞ்சற போது அதனுடைய நெஞ்சு படபடக்கிறது. ஐயோ, உன்னை ஹிம்சப்படுத்துறேனே, உன் மனசு கஷ்டப்படுறது. ஐயா, இப்படி ஒரு சந்தோஷம் வேண்டாம். உன்னை அழகா பார்க்கணுமானால் நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தி நான் பார்க்கணுமா? ஓ, அது போய் உட்கார்ந்தது. ஒரு மனுஷன் கையில ஆப்பிட்டு நம்ம ஒண்ணுமே சொல்லாதையே நமக்கு விடுதலை பண்ணினான்னா அவன் எப்பேற்பட்டவரா இருப்பான். இப்படி ஒரு உத்தமனுடைய குணத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பி போகவாது. இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், ஒரு நல்ல உபகாரம் பண்ணி நம்மளுக்கு திரும்பி உபகாரம் பண்ணாத போனா தேவலோகத்துக்கு போக முடியாது. அந்த தேவலோகத்துக்கு போக வேண்டிய அம்சப்பட்டினது நல மகாராஜனை பார்த்து சொல்றது, மகாராஜா என்ன நீ காப்பாத்தின, எனக்கு விடுதலை கொடுத்தேன், ஆனால் உனக்கு நான் உபகாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்பொழுது என்ன செய்யக்கூடிய உபகாரம்? உன்னுடைய அழகையும் உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய பெருமையும் பார்த்துத்தான் உன் வீட்டு தோட்டத்துல வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். உன்னையும் பார்த்தேன். உன்னை பார்த்த பிறகு உனக்கு ஏற்றவளான ஒரு பெண் மடந்தையை உனக்கு விவாகம் பண்ணி வைக்காமல் நான் போக முடியாது. உனக்கு விவாகம் ஆகல, உனக்கு ஏற்றவள் கிடைக்கணும். உனக்கு ஏற்றவள் இல்லையா? உன்னுடைய குணத்துக்கு உன்னுடைய பெருமைக்கும் எல்லாவித அம்சத்திலையும் உயர்ந்தவள் வேண்டாமா? கிமகுல நந்தன கிமதூபவா கிமகுல விதர்ப தேசத்திலே பீஷ்மகர்ங்கிற ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு பொண்ணு. ஒரு நாள் தமரர்னு ஒரு ரிஷி வந்தார். அந்த தமரர்ங்கிற ரிஷி வந்து மகரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினாலே நமக்கு சத்தத்தை உண்டாரதான் பாக்கி. அந்த தமரர் அனுகிரகம் பண்ணினார். ஏ பீஷ்ம குலத்திலே பீம குலத்திலே இந்த வம்சத்துக்கு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியதான ஒரு குழந்தை பெண் குழந்தை தானா பிறக்கும் உனக்கு. அந்த தமனருடைய கிருபையினாலே பிறந்ததனால் தமயந்தி அந்த ராஜாவுக்கு பெண் குழந்தையத்தான் சொன்னார். இந்த பீஷ்மக ராஜன் தான் ஜனக மகாராஜன் மாதிரி. ஜனகன் அந்த இடத்துல விதர்ப தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் பீஷ்மன் பீஷ்மன் பேரு, மிதிலையில் இருக்கிறவனுக்கு ஜனகன் பேரு. இந்த பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்தவன் தமயந்திங்கிற பொண்ணு. அதே மாதிரி இன்னொரு காலத்திலே பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்தவள் யாரு? ருக்மிணி. கேமதம்பவா சியாமா சர்வோதிதா சர்வாபயவ சுந்தராவும். அப்பேற்பட்ட பொண்ணு எல்லா விதத்திலையும் உனக்கு ஏற்றவள். அவளை நீ விவாகம் பண்ணி கொள்ளும்படியான சமயம் வரும், அவளையே நினைத்துக் கொண்டு அவள் உனக்கு கிடைப்பான்னு சொல்லி இந்த பட்சி போயிடுது. நேர தமயத்தினுடைய அந்தப்புறத்துக்கு போச்சு, அவளுடைய தோட்டத்திலே போச்சு, அவளுக்கு எதிரே நின்றது. அவளும் இந்த பறவையை பிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னான். பறவையை பிடிக்கிறதுக்கு அவள் ஓடினாள். அவளால் பிடிக்க முடியல. இந்த பட்சி அவள்கிட்ட ஆப்படாமல் வெகு தூரம் கொண்டு போய் சரியான ஒரு இடத்துல நிறுத்தி
தமயந்தி பார்த்து சொல்றது, பெண்ணை என்ன பிடிக்க முடியாதம்மா உன்னால, நான் தேவலோகத்து பற்றி பேசுறேனே தெரியல, பெண்ணே இப்ப என்ன பிடிச்சதுனால என்னப்பா, உன்னை கைபிடிக்க வேண்டியவன் ஒரு மகாராஜா. பெண்களுக்கு வாழ்க்கையிலே வர வேண்டியதான மாறுதல், புண்ணிய நாள் முகூர்த்தம், அது நல்ல பர்த்தாவனிடத்திலே சேர வேண்டியவளான உனக்கு என்ன பிடிப்பதனால என்ன வரப்போறது? பெண்ணே 1000 பேர் உலகத்துல இருக்கான், ஆனால் உன் போன்ற உத்தம குணத்தோடு கூடிய பிறந்தவர்களுக்கு இருக்கா. கந்தர்பாயுத சுந்தரம் கனககிரி சமபிரபம். ஒரு பிள்ளையினுடைய பெருமையை எடுத்து பொண்ணுடைய காதல போடுறான். எல்லா விதத்திலையும் அழகுள்ளவனம்மா, எல்லா விதத்திலையும் சிறந்தவனம்மா. அழகுன்னா சொல்ல முடியாது, அழகு மாத்திரம் இல்லை, அவனுடைய தாராள குணம், மனசு நிறைஞ்சவனம்மா. கந்தர்பாயுத சுந்தரம் கனககிரி சமபிரபம். கந்தர்பாயுத அந்த நலனுடைய அழகும் அவருடைய குணமும் அவருடைய பெருமையும் இந்த தமயத்தினுடைய காதில போட்டான். நலனுக்கு ஏற்கனவே தமயத்தினுடைய பெருமையை சொன்னான். 2 பேரும் ஒருத்தர் நினைக்க முடியாது பண்ணினது அம்சம், அதான் விதி. விதின்னு பேச்சுங்கிறோம் இல்லையா? இந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனும் இவள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு எழுதி இருக்குன்னு சொல்லுவாளே, இதுதான் விதி. இவ 2 பேரும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிற போது அப்படியே தமயந்தியை நினைச்சு உருகினான். அதே மாதிரி நலனை நினைச்சு உருகிறான். இப்படி இருக்கிற போது தமயந்திக்கு ஸ்வயமனம் ஏற்பாடு பண்ணிவிட்டான் பீஷ்மக மகாராஜா. ஸ்வயமனம் ஏற்பாடு பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டு தமயந்தியினுடைய அழகு அவளுடைய பெருமையை கேட்டு எல்லா ராஜாக்களும் புறப்பட்டான். நலனுக்கு பத்திரிகை வந்தது. தமயந்திக்கு ஸ்வயமனன் உடனே அம்சபக்தி சொந்த பண்ணி இவள்தான், இவளை நாம அடைய முடியுமா? ஸ்வயம்பரம் என்றால் அந்த பெண்ணை தீர்மானம் பண்ணணும். அவள் என் கழுத்துல மாலை போடுவளா? இப்படி நினைச்சுக்கிட்டே எல்லா ராஜாக்களும் வரா. இப்படி வரும்படியான சமயத்திலே தாம் பச்சதி சதசி சத்ரமகீசுராணம் எல்லா ராஜாக்களும் கூட்டம் கூட்டமாய் அந்த விதர்ப தேசத்தை நோக்கி வருகிற போது நலச்சக்கரை வந்து கொண்டிருக்கிற சமயத்திலே நாரதர் என்ன பண்ணினார்? கதையை மாத்திரம் பெறட்டார். அவர் மகரிஷி நாரதருடைய காரியமே லோகத்தை எது உண்மையோ அதை எடுத்துக் கொடுக்கிறவர். சில சமயத்திலே பெருமைகள் எல்லாம் ஒருத்தனுடைய பெருமைகள் எல்லாம் மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிருக்கிற பெருமை எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? மற்ற காரியங்கள்லாம் தூக்கி போடணும். அது மாதிரி நாரத மகரிஷி ஒரு உண்மையை தூக்கி வெளியில கொண்டு வரணுமானால் என்ன பண்ணுவார்? அங்கங்கே இருக்கிற குப்பைகள், கூலங்கள், அழுக்குகள், துஷ்ட பசங்கள் அவனெல்லாம் பெரட்டி எடுப்பவர். ரொம்ப தெரியாமலே அவர் நேர என்ன பண்ணினார்? ஒவ்வொரு இடமா போறார். எத்தனை தேவர்கள் இருக்காளோ தேவலோகத்துல சுத்தினார். தேவேந்திரனை கிளம்பினார். முதல்ல அவன் தான் இந்த ஆசைப்படுறவன். அவருக்கு இந்த ஆசைக்கு முடிவே கிடையாது. என்ன இந்திரா, என்னடா நீ நல்ல பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, தமயத்தின் பூமியில இருக்காடா, எனக்கு என்ன? அவதான்டா அன்னைக்கு லட்சுமி அவதாரம் பண்ணினாலே திருப்பார்கடல்ல, அதுல இருந்து அமிர்த துளி வந்தது. அந்த இடத்துல இவளும் உண்டானவள். பூமியில வந்துட்டாவ. கடம்பு வருணன், குபேரன், அக்னி, வாயு, நிறுத்தி ஏத்தனை ஒருத்தர் பேர் எல்லாரும் மட்டும் கதவி அடிச்சுட்டார். யாருக்கு இது ஸ்திரியை பத்தி சொன்னா யாருக்கு வேண்டாம் தோணும்? அதான மனுஷனுடைய வீக்னஸ். நரதோதித வகுதாபரி நரதோதித வகுதா
நானாட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. நானாட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளிர்சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளிர்சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கரு மாறி உரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கரு மாறி உரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். நானாட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. நானாட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளிர்சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளிர்சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கரு மாறி உரு மாறி ஒன்றே ஓம் சக்தி
உரைக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா. பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா. என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். வாரணமாமுகள் சோதரனே ஆறு படை வீட்டு நாயகனே. வாரணமாமுகள் சோதரனே ஆறு படை வீட்டு நாயகனே. பால சண்முக பார்வதி பால தெய்வ குஞ்சரி மணவாளா. பால சண்முக பார்வதி பால தெய்வ குஞ்சரி மணவாளா. பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா. என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். கானமயிலாடும் பாறையிலே ஞான குயில் பாடும் சோலையிலே. கானமயிலாடும் பாறையிலே ஞான குயில் பாடும் சோலையிலே. கோலமாமையில் மீதமர்ந்து அருள் புரிவாய் எங்கள் குருபரனே. கோலமாமையில் மீதமர்ந்து அருள் புரிவாய் எங்கள் குருபரனே. பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா. என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். தமிழில் பாடிடுவோம் சந்ததமும் தொழும் தவசீலா. சுந்தர தமிழில் பாடிடுவோம் சந்ததமும் தொழும் தவசீலா. திருப்புகழ் போற்றும் திருமால் மருகா சுரமுனிவர் தொழும் சிவபாலா. திருப்புகழ் போற்றும் திருமால் மருகா சுரமுனிவர் தொழும் சிவபாலா. பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா. என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம். உலகமெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே. உலகமெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே. நல்ல உள்ளமெல்லாம் மலர்ந்திருப்பாய் சிவபெருமானே. நல்ல உள்ளமெல்லாம் மலர்ந்திருப்பாய் சிவபெருமானே. சிவபெருமானே
உலகமெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே, நல்ல உள்ளமெல்லாம் மலர்ந்திருப்பாய் சிவபெருமானே, சிவபெருமானே. கற்பனையில் உன் வடிவம் காண வராது, கற்பனையில் உன் வடிவம் காண வராது, பெரும் கனவுகளில் உன் அருளும் கூட வராது, கனவுகளில் உன் அருளும் கூட வராது, அற்புதங்கள் செய்வதிலும் பக்தி வராது, அற்புதங்கள் செய்வதிலும் பக்தி வராது, உந்தன் அடியவராய் இருப்பவர்க்கே துன்பம் வராது, உந்தன் அடியவராய் இருப்பவர்க்கே துன்பம் வராது. உலகமெங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே, நல்ல உள்ளம் எல்லாம் மலர்ந்திருப்பாய் சிவபெருமானே, சிவபெருமானே. செங்கரும்பில் எங்கிருந்து சர்க்கரை வைத்தாய், செங்கரும்பில் எங்கிருந்து சர்க்கரை வைத்தாய், சுவை சேர்த்து வரும் மாங்கனியை என்று படைத்தாய், சுவை சேர்த்து வரும் மாங்கனியை என்று படைத்தாய். வேப்பிலை கசப்பதற்கு என்ன கொடுத்தாய், வேப்பிலை கசப்பதற்கு என்ன கொடுத்தாய், இந்த விளையாட்டை காட்டி எம்மை மயங்க வைத்தாய், எம்மை மயங்க வைத்தாய், இந்த விளையாட்டை காட்டி எம்மை மயங்க வைத்தாய், எம்மை மயங்க வைத்தாய். உலகம் எங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே, நல்ல உள்ளம் எல்லாம் மலர்ந்திருப்பாய் சிவபெருமானே, உலகம் எங்கும் நீ இருப்பாய் சிவபெருமானே, நல்ல உள்ளம் எல்லாம் மலர்ந்திருப்பாய் சிவபெருமானே. மலை நின்ற திருக்குமரா மாமருகா, மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல்முருகா, வேல்முருகா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல்முருகா, வேல்முருகா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா. அலைபாயும் மனம் யாவும் உன்னிடம் நாடும், அலைபாயும் மனம் யாவும் உன்னிடம் நாடும், நிலையான பேரின்ப அருள் வந்து கூடும், நிலையான பேரின்ப அருள் வந்து கூடும். மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல்முருகா, வேல்முருகா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா. தலைவாவும் புகழ் பாடும் அறுபடை வீடு, தலைவாவும் புகழ் பாடும் அறுபடை வீடு, விளையாடும் விளையாட்டில் உனக்கில்லை ஈடு, விளையாடும் விளையாட்டில் உனக்கில்லை ஈடு. மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் கலை தந்த தவச்செல்வா வேல்முருகா, வேல்முருகா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா.
नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तम् उद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतः शिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्या साक्षात् क्षमा करुणया कमलामिवान्या गोदा अनन्य शरणः शरणमहं प्रपद्ये। அல்நவையற் புதுவை ஆழ்ந்தாள் அரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு எல்லை விதியல்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பக்தி பெருங்கடலில் ஆழ்ந்தவர்களும் நம்மை ஆழ்விப்பவர்களுமாகிய ஆழ்வார்களின் வரிசையில் 8வதாக திகழ்பவர் விஷ்ணு சித்தர் எனப்படும் பெரியாழ்வார். அவரது திருமகளாரே ஆண்டாள் என்று போற்றப்படும் கோதை நாச்சியார் ஆவார். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயற் பயந்த விளக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடி திருப்பாவை பாடிய செல்வி பட்டர்பிரான் புதல்வி அன்னவயற் புதுவை ஆண்டாள் ஒளிகொண்ட புத்தூர் உரைகோதை திருப்பாவை என்ன திருந்தியற் பாத்தந்த திருப்பாவை மாலைப்பரவும் எதிராஜனுக்கு இளைய பெண் மான்மிக்க மரகதப் பெண் வடிவொப்பிலாத பெண் வண்டமிழ் பாடவல பெண் வெள்ளிப்புத்தூர்க்கு முத்தான பெண் முக்திக்கு வித்தான பெண் பெண்டிர்கட்கு அரசான தெய்வங்கள் நாயகம் பேரொருட்கோதை சுருதி வண்டமிழ் பாடவல்ல பொற்கோதை என்று இப்படி பற்பல சான்றோர்களால் புகழ்ந்து பாடி போற்றப் பெற்ற பெருமை படைத்த ஓர் பெண்ணை பெற்றதால் நம் நாடே மேன்மையுற்றது என கூறலாம். தமிழ் புலமையும் சிறந்த அறிவும் கவிப்புனையும் திறனும் மாத்திரம் ஆண்டாள் எனும் இம்மாதரசியை மேன்மைப்படுத்தவில்லை. தூய பக்தி தன்னையே கரைத்துக் கொள்ளும் காதலில் கனிந்து நின்ற பெருமை இது. உலகத்தில் காண முடியாத உலகத்தவர்க்கென்று வாழாத உடல் உணர்விற்கு அப்பாற்பட்ட இறை உணர்வினால் உந்தப்பட்ட பக்தி காதல் எனும் பெருவெள்ளமே கோதை எனும் வடிவாகி வந்ததோ என்று நாம் வியப்படையும்படி அமைந்த வாழ்க்கைச் சரிதம் இது. கோதை நாச்சியாரின் அவதார காரணத்தை குரு பரம்பரா பிரபாவமும் திவ்யசூரி சரித்தமும் விவரிக்கின்றன. ஒரு சமயம் பூதேவி பகவானை நோக்கி, எம்பெருமானே, உலக மக்களில் எவரிடம் உமக்கு சிறப்பான அன்பு ஏற்படும் என்று வினவ, பகவான் ஸ்தவேன மால்யேன ச ஏர்ச்சயந்தி மா ததாமி தேப்யஸ்து அவிநாஷி சம்பதஹ பிரசூனதானாம் ஃபலதோஸ்மி சூரிபிஹ தவாத்ருஷாம் ஸ்துல்யகுணாம்ச்ச காரயே தவாத்ருஷாம் ஸ்துல்யகுணாம்ச்ச காரயே. பக்தியுடன் பாமாலையும் பூமாலையும் சூடி பணிபுரியும் அன்பரிடம் நமக்கு சிறப்பான அன்புண்டு என்று பதிலுரைத்தார் பகவான். இவ்வாச்சகம் கேட்ட நிலமகள் தானும் பகவான் உகக்கும் நற்பணி புரிய விரும்பி மண்ணுலகில் தான் அவதரிக்க ஏற்ற இடமாக பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரை தேர்ந்தெடுத்தாள். வல்லபதேவன் எனும் பாண்டியனுக்கு ஸ்ரீமன் நாராயணனின் பரத்துவத்தை உணர்த்திய ஓதாது உணர்ந்த உத்தமரும் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடி காப்பு செய்த பெரியவரும் நாள்தோறும் பகவானுக்கு பூமாலையும் பாமாலையும் சாத்தி வழிபட்டவரும்
வாத்சல்ய பாவத்தில் ஸ்ரீகிருஷ்ணனை ஆராதித்தவருமான பெரியாழ்வார் பூமி பிராட்டியின் தந்தையாகும் பேற்றினை பெற்றார். ஸ்ரீதேவியின் அவதாரமான சீதாதேவி ஜனகருக்கு கிடைத்தது போல பூதேவியின் அவதாரமான கோதாதேவியும் அயோனிஜையாக எந்த பெண்ணின் கருவிலும் தோன்றாமல் பூமியிலிருந்து தன்னிச்சையாக உதித்தாள். கலியுகம் நளவருஷம் ஆடி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பெரியாழ்வார் தனது நந்தவனத்தில் துளசிப்பாத்தியில் ஒரு பெண்மகவை கண்டார். குழந்தையை கையிலெடுத்து வியந்த விஷ்ணு சித்தர் வட்டபத்திரசாயியின் கட்டளைப்படி அவளை தன் மகளாகவே வளர்க்கலானார். கோதை என்று அக்குழந்தைக்கு அவர் பெயரிட்டார். இசைமங்கலம், சொல்மங்கலம், பொருள் மங்கலத்துடன் மக்களின் மனத்தை மகிழ்விக்கும் நறுமணமலர் செண்டு போல பொலிவுடைய பாசுரங்களை பாடவல்ல நாச்சியாருக்கு கோதை என்ற பெயர் முற்றிலும் பொருந்தும். கோதை என்ற சொல்லுக்கு பூமாலை, கூந்தல், முத்தாரம், பெண் என்று பல பொருள் உண்டு. இப்பெயருக்கு ஏற்ப பிராட்டியார் பகவானுக்கு கந்தம் பொலியும் பூமாலையை சூடிக் கொடுத்தாள், சந்தம் பொலியும் பாமாலையை பாடிக் கொடுத்தாள். வடமொழியில் கோதா என்றால் வாக்கை தருபவள் என்று அர்த்தம். தன் வாக்கை பெருமாளுக்கு தந்தவள். செம்மையுடைய திருவரங்கச் செல்வனாரின் மெய்மை பெருவார்த்தையை கேட்டவள். தன் பாடலால் ஜீவனின் பாரதந்திரத்தை பகவானுக்கே சொல்லி உணர்த்தியவள். அமுதம் போன்ற வாக்கினை உரைத்தவள். தனக்கும் நல்வாக்கினை தர வேண்டும் என்று கோதாஸ்துதியில் பிரார்த்திக்கின்றார் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன். துல்யாம் த்வதீய மணிநூபுர சிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபிஷ்ட வாசம் பிரசன்ன மதுரா மம சம்விதேஹி. சிறுவயதிலிருந்தே கோதையிடத்து கிருஷ்ண பிரேமை மிகுந்திருந்தது. வீட்டு வாயிலில் இடும் கோலமும் கூட பகவானை நினைவூட்டக்கூடிய சங்கும் சக்கரமும் தண்டும் வாளும் வில்லுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பாளாம். செய்யநூலின் சிற்றாடை செப்பன் உடுத்த தெரியாத அந்த சிறு பிராயத்திலேயே சித்தம் சிறீதரன் பால் சென்று விட்டது. பார்ப்பல் விழுந்து முளைக்காத இளம் பிராயத்திலேயே கேசவனின் அருங்குணங்களில் தன் மனத்தை பறிகொடுத்து அவனது லீலா வினோதங்களில் ஈடுபட்டார் நாச்சியார். பெரியாழ்வாரின் பாசுரத்தில் இந்த பாலபருவத்து கோதையை படம் பிடித்து காட்டும் பல பாடல்களை காண்கிறோம். காயோடு கனியுண்டு ஆய்ந்து தேயோடு நின்று தவம் செய்யும் தபஸ்விகளுக்கும் ஏற்படாத துணிவு சிறு குழந்தையாயிருந்த ஆண்டாளுக்கு ஏற்பட்டு விட்டது. மானிடவர்க்கு தன்னை மனம் செய்து தர கருதினால் வாழ மறுக்கும் வேகமும் தெய்வக்காதல் வெறியும் அவள் உள்ளத்தில் வேர்பிடித்து வளர்ந்து பெரும் மரமாக விரிய தலைப்படுகிறது. கோதையே தன்னுடைய திட சங்கல்பத்தை பாடலில் விளக்குவாள். வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உள் நிக்கழுந்த எல் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாகிலேல் கண்டாய் மன்மதனே. இப்படி உறுதியான பக்தி கொண்ட பாலகியான கோதை 108 திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கும் பெருமானின் பெருமகளை கேட்டாள். அவளுக்கு அரங்கநாதனிடம் தனித்த ஈடுபாடு ஏற்பட்டது. அழகிய மணவாளப் பெருமானின் அழகில் அவள் தன்னையே இழந்து பாடுவாள். எழிலுடைய அம்மனையீர் என்னரங்கத்து இல்ல முதல் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை காமும்
கழல் வளையே ஆக்கினரே, கழல் வளையே ஆக்கினரே. தாய்மார்களே, நீங்கள் அழகுடையவர்கள் தாம். ஆனால் என் அரங்கனின் அழகோ பிராகிருதமான அழகல்ல. அப்ராகிருதமான அவனது சௌந்தரியத்தை எப்படி வர்ணிப்பது? அவன் அங்கங்களில் அழகில்லாத பகுதி எது? அவனது கூந்தல் அழகானது, வாய் அழகானது, கண்ணோ மிக மிக அழகானது. அவனே அழகு எனும் அமுதானவன். அத்தகையவனை எண்ணி எண்ணி அந்த ஏக்கத்தில் நான் மெலிந்து போனேனே. எனது கழல் வளைகள் இப்போது கழலும் வளைகள் ஆய்விட்டன. இப்படி பேசும் கோதையின் பேச்சில்தான் எத்தனை பக்தி செறிவு! ஒரு நாள் பெரியாழ்வார் வட்டபத்திரசாயிக்கு என தொடுத்து வைத்த மாலையை தான் சூடி, இம்மாலைகள் பகவானுக்கு ஏற்புடையவை தானா, நான் அவருக்கு தகுந்த நாயகிதானா என்று தன் வீட்டு கிணற்றில் விழும் தன் பிரதிபிம்பத்தை பார்த்து ஒப்பிட்டுக் கொண்டிருந்தாள் கோதை. அது சமயம் அங்கு வந்த பெரியாழ்வார் இச்செயலைக் கண்டு பதறி சினந்து, பகவானுக்கு என வைத்துள்ளதை அற்ப மானுடர்கள் முன்னர் அனுபவித்தல் ஆகாது, பகவானுக்கு அர்ப்பணித்த பின்னர் பிரசாதத்தையே ஏற்க வேண்டும் என்று கோதையை கோபித்தார். மீண்டும் புதிய மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து அர்ப்பணித்தார் வட்டபத்திரசாயிக்கு. அன்றிரவு ஆழ்வார் கனவில் எம்பெருமான் தோன்றி, கோதை சூடிய மாலைகளே எனக்கு உகப்பு தருவன, அவளது பக்தி எனும் மனம் கூட்டப்பட்ட அவள் சூடிய மாலைகளையே இனி நமக்கு சாத்துக. கோதையை உம்முடைய புதல்வி எனக் கருதி அபிமானித்திருக்கிறீர். அவள் யார் தெரியுமா? எம்மிடத்தில் பாங்காய் இனிதமரும் பூமடந்தை, உம்மிடத்தில் புத்திரியாய் உத்பவித்தாள். எமக்கு பாமாலையும் பூமாலையும் கொடுக்கவே பூமகள் கோதையாக பூமியில் தோன்றியுள்ளார் என்றார் பகவான். கோயில் அர்ச்சகருக்கும் இனிமேல் கோதை சூடிய மாலையைத்தான் தனக்கு சூட்ட வேண்டும் என்று பகவான் கனவில் கட்டளையிட்டார். சர்வகந்த சர்வரசகா என வேதங்களே வணங்கும் சர்வேஸ்வரன் ஆசிப்பட்டு அவள் சூடிய மாலையை கேட்டான் என்றால் கோதையின் பக்தியின் உன்னத நிலையை வர்ணிக்க வார்த்தைகள் ஏது? இறைவனுடைய பெருமையைக் காட்டிலும் அவனது அருளே அற்புதமானது என்பதை இந்நிகழ்ச்சியாலும் உலகம் அறியலாயிற்று. காதலனுக்கு உரிய மாலை காதலிக்கும் உரியதுதானே என்ற உணர்வினால்தான் கோதை முதலில் அம்மாலையை தான் சூடத் துணிந்தாள் போலும். இந்நிகழ்ச்சியை நினைந்து உய்யக்கொண்டார். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என்று கோதையை போற்றினார். தன் மகளின் பக்தியின் சிறப்பை கண்கூடாக கண்ட பெரியாழ்வார், இவள் பக்தியினால் பகவானையே ஆண்டாள், உபய விபூதிக்கும் ஆண்டாள், அடியார்களை ஆண்டாள், உலகனத்தையும் ஆண்டாள் என்று வியந்து கூறியதால் அன்று முதல் கோதையின் திருநாமம் ஆண்டாள் என்றே ஆயிற்று. இறைவனைத்தன் அழகாலும் அன்பாலும் ஆண்டு அடியார்களைத்தன் அருளாலே ஆளும் இவளுக்குத்தான் ஆண்டாள் எனும் பெயர் முற்றிலும் தகும். இந்நிகழ்ச்சிக்கு பின் கோதை நாச்சியார் நாராயணன் பால் கொண்ட பேரன்பு நாளுக்கு நாள் முதிரத் தலைப்பட்டது. மாதுரிய பாவம் அல்லது நாயகி பாவம் எனும் நிலையில் அவள் மனம் சதா காலம் சஞ்சரிக்கலாயிற்று. இந்நிலையை பெரியோர்கள் ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று கூறுவர். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் முதலிய ஆழ்வார்களும் அப்பர் ஞானசம்பந்தர் முதலிய நாயன்மார்களும் இந்நிலையில் பாடியுள்ளனர். நாயகி பாவத்தில் பக்தர்களின் பிரேமை வெளிப்பட்ட போதிலும் அவர்கள் அடிமனத்தில் உள்ள ஆண் தன்மையின் காரணத்தால் தன்னிலமில்லாது கல்பிதங்களாகவே அவைகள் அமைந்துள்ளன. ஆனால் ஆண்டாளுக்கோ அவளது காதலும் பக்தியும் ஒன்றி நின்று பள்ளமடையில் தேன் பாய்வது போல் சுயமாகவே சுவையுடையதாய் அமைந்துள்ளது. மற்றவருக்கு பக்தி சிங்காரமாக மாற ஆண்டாளிடத்து சிங்காரமே பக்தியாக மாறியது. சிறு குழந்தைகள் விளையாட்டுகளில் கூட ஸ்ரீகிருஷ்ண பக்தியை இணைத்தே விளையாடினாள் கோதை. இதற்குரிய அகச்சான்றுகளை நாம் நாச்சியார் திருமொழியில் பார்க்கிறோம். தன் தோழிகளுடன் மணல் வீடு கட்டி விளையாடுகிறாள் கோதை. ஆனால் அவர்கள் கட்டிய அழகு வீட்டை கண்ணன் தன் கால்களால் தகர்த்து போட்டு விட்டான். ஆனால் இது என்ன மாயம்? சிற்றிலை சிதைத்தவனின் சிரித்த முகம் கண்ட இவளுக்கு சீற்றம் உண்டாகவில்லை, மையல் மயக்கம் உண்டாகின்றது. பெய்யும் மாமுகில் வண்ணா உள்தல் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ என்று கேட்கிறாள். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா என்று வினாவிடுத்தாள். விளையாட்டுப் பருவத்தில் தோழியருடன் சிறுவீடு கட்டி விளையாடியது வெளிக்காட்சி. அந்த சிற்றிலை கண்ணன் சிதைத்தது மனக்காட்சி. அவனிடத்து மனத்தை இழந்து நாமம் ஆயிரம்
ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதல் மகனாகப் பெற்றால் எமக்கு வாதை தவிருமே என்று கூறுகிறாள். இங்கு கணவனாக என்று கூறாது மாமிதன் மகனாக என்று கூறுவது எத்தனை அழகான பண்பாடு, எவ்வளவு மென்மையான உணர்வு, எத்தனை நயமான சொல்லாட்சி. முறைவுடைய உறவுதான் என்பதை உணர்த்தும் பாங்குதான் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண பக்தியில் கோதை தன்னை ஓர் கோபியாக கருதவில்லை, கோபியாகவே மாறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணன் ஆய்ச்சியரின் ஆடையை கவர்ந்த லீலையை மீண்டும் தன் மன அரங்கில் கண்டு பாடலில் வடித்துள்ளாள். கண்ணன் தன்னை மணக்க வேண்டும், புருஷோத்தமனுக்கே தான் நாயகி ஆக வேண்டும் என்று முதிர்ந்த பக்தியில் நாராயணனுக்கே காத்திருக்க தலைப்பட்டாள். அது சமயம் நாயகன் வரவுக்காக காத்திருந்த நாயகி என்னென்ன செய்தாள் என்பதை பெரியாழ்வாரின் பாசுரத்தினால் அறியலாம். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும் கூரை உடுக்கும் அயற்கும் தல் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி தேரி நின்று ஆயிரம் பேர் தேவம் திறம் பிதற்றும் மாறில் மாமணி வண்ணல் மேல் இவள் மால் உருகின்றாளே. ஒருமுகப்பட்ட இந்த பக்தி வெறி பெரியாழ்வாரையே பிரமிக்க வைக்கிறது. வேறொரு காட்சி, கண்ணன் தன்னை எப்போது மணக்க வருவான் என்று குறிபார்ப்பதற்காக மணலில் விரலால் கூடல் இழைத்து பாடுகிறாள். என் அழகன் ஆய்ச்சியர் சிந்தையுள் குழகன் வருவானே ஆகில் கூடலே நீ கூடிடுக. ஆவல் அல்புடையார்த்தம் மனத்து அன்றி மேவலல் விரைசூழ் துவாராபதி காவலல் கன்று மேய்த்து விளையாடும் கோவலல் வரில் கூடிடு கூடலே. இவ்வாறு குறிபார்த்த உள்ளம் குயிலை கண்ணனிடம் தூதாக அனுப்புகிறது. கோவிந்தனை நினைந்து எலும்பும் உருகி ஊனும் உறக்கமும் துறந்து துக்கக் கடலில் முழுகி என்னை கரையேற்ற வைகுந்தன் எனும் தோணி பெறாது நான் தவிக்கிறேன். குயிலே, நீ அந்த கருடக்கொடி உடையோனை வரச் சொல்வாயா? என்பு உருகி இனவேல் நெடும் கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புகுந்து வைகுண்டல் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். அல்பு உடையாரை பிரிவது ஒரு நோய், அது நீயும் அரிதி குயிலே. பொல்புரை மேனி கருளக்கொடி உடை புண்ணியனே வரக்குவாய், புண்ணியனே வரக்குவாய். அன்புடையவர்களை பிரிவதனால் ஏற்படும் அளவிறந்த துக்கத்தின் கொடுமையை குயிலே நீயும் அறிந்திருப்பாய். ஆகவே என் நிலையை எடுத்துச் சொல்ல நீயே ஏற்றவள். நீ எனக்காக தூது சென்றால் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் தெரியுமா? உன்னை என் தோழியாக ஏற்றுக்கொள்வேன். நீ கண்ணனை இங்கு வரக்கூவாவிடிலும் உன்னை என் வீட்டு தோட்டத்தில் இருக்க ஒட்டாது துரத்தி விடுவேன் என்று இப்படி அருமையான பாடல்களை பிராட்டியார் பாடியுள்ளார். நெஞ்சை உருக்கும் பாடல்கள் அவை. ஒரு சமயம் தன் மகளை திருமாலிருஞ்சோலைக்கு அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார். அந்த அழகர் மலையில் பார்த்த பொருள்கள் அனைத்தும் கண்ணனைப் போல் கொண்டல் வண்ணம் கொண்டவையாகவே இருந்தன. கண்ணனின் நினைவை அதிகப்படுத்தும் கருநீல வண்ணம் கொண்ட குயிலையும் மயிலையும் கனியையும் மலரையும் பார்த்து ஐம்பெரும் பாதகர்களே என்றே அழைக்கிறார். நீங்கள் ஏன் கண்ணனின் நிறத்தை காட்டி என்னை வதைக்கிறீர்கள்? வீட்டில்தான்
கூட்டில் இருக்கும் கிளி கோவிந்தா கோவிந்தா என்று கூவி அவனை மறக்க ஒட்டாமல் செய்கிறது. அதனால் அதனிடம் கோபம் கொண்டு உணவு கொடுக்காமல் இருந்தாலோ உலகளந்தானே என உரக்க கூவி வேதனையை மிகுதியாக்குகிறது என்றால் வந்த இடத்திலும் இதே தொல்லைதானா? எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே? இவ்வாறு பேசிய கோதை திருமாலிருஞ்சோலை அழகனிடம் தனக்கும் அரங்கனுக்கும் திருமணம் நடக்க நல்லருள் செய்யும்படி பிரார்த்தித்துக் கொண்டு பகவானுக்கு நிறைய வெண்ணையும் அக்கார அடிசிலும் நிவேதனம் செய்வதாக வேண்டிக் கொண்டாள். நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடைய இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. இவ்வாறு நாச்சியார் பாடியதை பிற்காலத்தில் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் நிறைவேற்றினார். எனவே கோதையை எதிராஜருக்கு இளையவள் என்றே கூறுவர். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று வாழித் திருநாமமும் உண்டு. களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பல இசை பாட பொன் அரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேழை பயிரும் பெரும்பார கோடும் பேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் 4 புயமும் 3 கண்ணும் மதச்சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் 2 முப்புரினோர் திகழொளி மார்பும் பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொட வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனிற் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்பொரு கருணை இனிதன கருளி
கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றில் மயக்க மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குத நிலையும் பேரானிருத்தி பேச்சுரையறுத்தே பிங்களையும் எழுத்தறிவித்து கடையிற்றுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபையில் பிண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தில் 2 நிலையும் உடற் சக்கரத்தில் உறுப்பையும் காட்டி கண்முக தூலமும் சதுர்முக சூற்றமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையில் முதலை களைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தளிவித்து இருள் வெளி 2 ஒன்றிடும் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியல் செவியில் அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி கட்டத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு பாலாய் கணுமுத்தி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமு நீரு விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குடாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக